Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறீங்களா? துல்லியமான பார்வைக்கு இந்த பப்பாளி பழம் போதும். பப்பாளி பழம் எப்படி கண்களுக்கு பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்களுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா பப்பாளியை சொல்லலாம். இந்த பப்பாளியை நீங்க அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படியே சாப்பிடுறது பிடிக்கல அப்படின்னா ஜூஸ் போட்டு கூட நீங்க குடிச்சுக்கலாம். கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் வயது மூப்பு காரணமா வரும்ல, அந்த கண்புரை வராமல் நம்மளை பாதுகாக்குது. மாலை கண் நோயை கூட இந்த பப்பாளி சாப்பிட்றதன் மூலமா குணமாக்கிடலாம். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நீங்க பப்பாளி கொடுத்து பழகுங்க. அவங்க பப்பாளியை சாப்பிட அடம் பிடிச்சாங்க அப்படின்னா நீங்க ஜூஸ் போட்டு கூட பப்பாளியை நீங்க கொடுங்க. ஏன்னா சின்ன வயசுலயே நிறைய குழந்தைங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு கண்ணாடி அணியக்கூடிய நிலை வந்திருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பப்பாளி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரூட்டா இருக்கும். வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பப்பாளி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி அப்படிங்கிறது பல வகைகள்ல ஒன்றுதான். பப்பாளி காய் வச்சு சாம்பார், கூட்டு இது மாதிரியான உணவுகளை தயாரிச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். பப்பாளி பழத்துல விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்கு. தினமும் ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால செரிமான சக்தி அதிகரிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண் பார்வை கூட தெளிவடையும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில அதிக அளவு விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் தொற்றுகள், நோய்களை எதிர்த்து போராடும் உடலோட திறனை அதிகரிக்கிறதுக்கு தினமும் ஒரு துண்டு பப்பாளி எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும், உகந்த ரத்த அழுத்த அளவையை பராமரிக்கிறதுக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பப்பாளி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் பப்பாளியில நிறைய இருக்கு. தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பப்பாளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் தோல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியமான தோல் கொலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதன் மூலம் அவை நேர்த்தியான கோடுகள், சுருக்கங்களோட வளர்ச்சியை குறைக்குது. அது மட்டும் இல்லாம சூரியன் சேதத்திலிருந்து கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பப்பாளி விதைகளை நீக்கிட்டு அரைச்சு அதோடையே கொஞ்சோண்டு ஏலக்காய், நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்து மறுபடியும் நீங்க மைய அரைச்சு அப்படியே குடிக்கலாம். பப்பாளி பிடிக்காதவங்க கூட பப்பாளி ஜூஸை விரும்பி குடிச்சிருவாங்க, ஏலக்காயோட வாசனை இருக்கிறதுனால. இந்த வீடியோல வெறும் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால எப்படி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஓட விரட்டலாம் அப்படிங்கிறதையும், வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பப்பாளி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.